கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை தான். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் துக்கம் நீக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். உங்களை அவருடைய அபிஷேகத்தினால நிரப்ப விரும்புகிறார். சில நுகங்களை முறிக்க விரும்புகிறார். உங்கள் மேலே காணப்படுகிற தேவன் விரும்பாத நுகத்தை இந்த நாளிலே கர்த்தர் முறிக்க விரும்புகிறார். அது எப்படி முறிக்க விரும்புகிறார்? அபிஷேகத்தினாலே. சொல்லுங்களேன், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகம் இன்னைக்கு உங்க மேல இருக்கிற தேவன் விரும்பாத சில சுமைகள், அதுல அழகாக போட்டிருக்கிறது, உன் தோளினின்று அவன் சுமையும், தேவன் விரும்பாத சுமை, உன் கழுத்து நின்று அவன் நுகமும், தேவன் விரும்பாத நுகம். தேவன் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை. அப்ப வேதனையோடு சில காரியத்தை நுகத்தை சுமந்துட்டு இருக்கிறோம்னா அப்ப கர்த்தர் விரும்பாத சில காரியம் நம்ம மேல இருக்கு. அதை கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில முறிக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட பாரமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். தேவன் ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு சில கடினமான பாதை வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். சில நுகங்கள் தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு சில பாரங்கள் அமுத்துகிறது. சந்தோஷத்தோடு இந்த பூமியில கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை இழந்து போனேனே, ரட்சிப்பின் சத்தத்தை நான் இழந்து போனேனே. இன்றைக்கு அநேக நுகங்கள் என்னை சுமத்துகிறது. அந்த நுகத்தை இந்த காலை வேளையில இந்த நாளிலே கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். நுகத்தை முறிக்க விரும்புகிறார். அவருடைய அபிஷேகமே அந்த நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை காஞ்சிங்க நாளில. அப்பா என்னை அபிஷேகியோ, ஏற்கனவே நான் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே என்று சொல்ல மீண்டுமாக என்ன அபிஷேகங்கப்பா. உங்களுடைய அபிஷேகம் தான்ப்பா நுகத்தை முறிக்கும். தாவீதின் மேல கர்த்தர் வைத்த அபிஷேகம் ஆடு மேய்க்கிற வைத்திருக்கிற அந்த நுகத்திலிருந்து அவனை மாற்றினது. யோசேப்பின் மேல வைத்த அந்த அபிஷேகம் தாய் தகப்பனுக்கு கீழாக காணப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த குறுகிய வட்டத்திலிருந்து ஒரு ராஜாவாக மாற்ற கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். உங்கள் மேல கர்த்தர் அபிஷேகத்தை பொழிந்தள்ளும் போது நீங்கள் இருக்கிற அந்த குறுகிய வட்டத்தோடு அல்ல, அநேகருக்காக பயன்படுகிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஏதோ ஒரு சிறிய வட்டம் என்று நினைத்துக் கொண்டு சிறிய நுகத்தை சுமந்து கொண்டு சிறிய பாரத்தை சுமந்து கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நாவு கர்த்தரை துதிக்கிற துதியினால, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தால நிரப்பப்பட்ட ஒரு யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளைகளை போல வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.